This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி லீலா, what happened? Okay. Actually, இது வந்து அந்த ஸ்டோரி ஹஸ்பண்ட்க்கு நடந்தது. முந்தி அவங்க யங்கா இருக்கும் போது பிரைமரி ஸ்கூல், ஐ திங்க் ஏஜ் வந்து லெஸ்ஸர் தென் 9 தான் போல இருக்கு. அவங்க அப்புறம் அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேரு, அப்புறம் அப்பா அம்மா வந்துட்டு பஹாங்க்கு போய்கிட்டு இருந்தாங்க, மந்தக்காப்க்கு. அப்ப இவங்களோட காடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு அவங்க ஒரு காடி முன்னுக்கு வந்து ஒரு வேன் இருந்தது, பார்த்திருந்தாங்க. ஒயிட் கலர் வேன் நினைக்கிறேன், இந்த நார்மல் இந்த பழைய காலத்து வேன் அந்த மாதிரி டைப். அப்ப அந்த வேன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க போகும்போது வந்து காரா ஹைவே போயிருந்திருக்காங்க. அது பழைய ரோடு அண்ட் ஆல்சோ இருட்டு, நைட் டைம்ல போனதுனால வெளிச்சம் எதுவும் இல்லை. பிகாஸ் வந்துட்டு காலையில போய் ஏர்லியா போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக நைட்டே கிளம்பி. ஸோ வந்துட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில வந்துட்டு அந்த வேன் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே சரி நம்ம ஓவர்டேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நார்மலாவே தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வேற வேற காடி, ஒரு சில காடி வந்தோடனே இவங்க காடியை ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதாவது எங்க ஹஸ்பண்ட் போய்கிட்டு இருந்த காடியை வந்து ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஸோ அந்த டைம்ல நைட் டைம்னால எல்லாமே தூங்கிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு தூக்கம் வரல, ஏன்னா அவங்க அப்பா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால தூங்க முடியாம ஜஸ்ட் காடியில அப்படியே தலையை சாஞ்சு பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு போகும்போது எல்லா காடியெல்லாம் போச்சு. மறுபடியும் கொஞ்சம் தூரம் இருட்டாவே தான் இருந்துச்சு. அந்த மின்னுக்குள்ள வேன் எப்ப போச்சு எங்க போச்சுன்னு தெரியல, கவனிக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு வந்துட்டு பார்த்தா மறுபடியும் அதே வேன் இருந்துச்சு, அதே மாதிரி மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப வந்துட்டு மாமனார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதை வந்து சரி ஓவர்டேக் பண்ணி போயிடலாம், எனக்கு ஆடியோ முன்னுக்கு வரல ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போற வழியில வந்து அந்த ஸ்பிளிட் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து திரும்பி பார்த்திருக்காங்க அந்த வேனை. அப்ப அங்க பார்த்தது என்னன்னாக்கா வந்துட்டு எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டு அந்த போச்சும் சொல்லுவாங்கல்ல, ஃபுல்லா அந்த கட்டி இருப்பாங்கல்ல, அந்த கைன் காப்பான் கட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5-6 பாடி வந்துட்டு எல்லாம் அப்படியே அந்த அந்த சீட்ஸ்ல அப்படியே உட்காந்த வாக்குல வந்துட்டு அது அப்படியே இருக்குது, அந்த கட்டண வாக்குலே. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அது என்னன்னு போது புரியல. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அந்த கட்டி இருக்கிறதுலே வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுல, ஆனா அது வந்துட்டு திரும்புறது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த மூவ்மெண்ட் இவங்க பார்த்துட்டாங்க. லைக் இவங்க சைட் இப்படி திரும்பி இப்படி பார்த்துருக்கு. இவங்க பார்த்துட்டு கத்திட்டாங்க, அது பயந்து போய் கத்திட்டு அப்புறம் அவங்க மாமனார் வந்து வேகமா அழுத்திட்டாங்க, காடியை வேகமா அழுத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு பையன் முழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு பார்த்துட்டாரு, ஆனா அவரு பார்த்துட்டு பயந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்திருக்காரு. பட் இவங்க முழிச்சிருக்கிறது பார்க்கல. சோ இதை அவங்க பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேன் காணோம், அதோட அது அப்படியே மறைஞ்சிருச்சு. இவரு கத்துன கத்துல அந்த கார்ல உள்ள எல்லாருமே பயந்துருப்பாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க, எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. பட் அங்க வந்து எதுவுமே பேச வேணாம், சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தனியா போயிட்டு அப்புறம் போய் ரீச் பண்ணோம்னா அப்புறம் சொல்லி இருந்திருக்காங்க. பட் அந்த உண்மை அந்த நேரத்துல பார்த்தது ஒரு மாமனாரும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் பார்த்தாங்க. காரு போட்டுற டிரைவர் சீட்ல யாரு உட்கார்ந்து இருந்தா? அதுவும் ஏதோ ஒண்ணு போச்சவங்கனா. ஆமா, அதுவும் ஏதோ ஒரு கட்டி, அது உள்ளுக்கே அந்த மாதிரிதான் எல்லாமே. எத்தனை பேர் அங்க இருந்ததுன்னு தெரியல. பட் ஆனா அந்த உள்ளுக்கே ஃபுல்லா அந்த மாதிரிதான் இருந்தாங்களாம். ஒரு ஃபியூ பேர் சொன்னாங்க, ஃபியூ அந்த மாதிரி இருந்தது. ஆனா திரும்பி பார்த்தது வந்து பின்னால சைட்ல உட்கார்ந்து இருந்ததுதான் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க. அது மறக்க முடியாது. வழக்கமா காரா ஹைவேனா அந்த எல்லோ வாக்ஸ்வேகன் தான் எல்லார் கண்ணுக்கும் தென்படும். ஆமா, நான் கூட கேட்டேன் எல்லோ கலரான்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல எல்லோ வாக்ஸ்வேகன் இல்ல, இது வந்து ஒயிட் கலர் வேன். ஒயிட் கலர் வேனை எத்தனை நேர்கள் பாத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் பாத்துருந்தாங்கன்னா மீதி கால் பண்ணா நமக்கு அவங்க என்ன நல்லா பார்த்தாங்கன்னு. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.